அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் டே 25 இருக்கிறோம். நாள் 25 இருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை நமது குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் திரு சூரியனூர் சந்திரன் அவர்கள் சட்டசபையில் இதை பேசினார். தொடர்ந்து நாம் அனைவருக்கும் இந்த குரலை எடுத்து செல்வோம். அந்த வகையில் இன்று நாம் டே 25 பார்க்க இருப்பது பசுமை தாயகத்தின் தலைவருமான தருமபுரி சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை மற்றும் பாமக சட்டமன்ற குழு தலைவராக அவரிடம் நாம் ஒரு கோரிக்கை மனுவை நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த மனுவை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறோம். அம்மா, எங்கள் வயல்களுக்கு தண்ணீர் வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேண்டும். ஃப்ரம் நம்ம டீம் அட்ரஸ் போட்டாங்க. டு டாக்டர் சௌமியா அன்புமணி, எம்ஏ பிஹெச்டி, எம்எல்ஏ தருமபுரி கான்ஸ்டுவன்சி, தமிழ்நாடு. ஹானரபிள் மேடம், மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வணக்கம் அம்மா. இந்த கடிதத்தை நாங்கள் எழுதுவது ஒரு அரசியல் கோரிக்கைக்காக அல்ல, ஒரு மக்களின் வழிக்காக. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது எங்கள் பஞ்சப்பட்டி பகுதி மக்கள் வானத்தை பார்த்து மகிழ்வதில்லை அம்மா. இந்த வருடமாவது எங்கள் ஏரிக்கு தண்ணீர் வருமா என்று ஏக்கத்தோடு தான் பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த வயல்கள் இன்று வெறுமையாக கிடைக்கின்றன. விவசாயம் செய்து குடும்பத்தை காப்பாற்றிய கைகள் இன்று வேலை தேடி ஊர் விட்டு ஊர் அலைகின்றன. தாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த பல பெற்றோர்கள் தண்ணீர் இல்லாததால் விவசாயத்தை கைவிட்டு கடனின் சுமையில் வாழ்கிறார்கள். அம்மா, எங்கள் தாத்தாக்கள் கேட்ட கோரிக்கைகளை எங்கள் அப்பாக்கள் கேட்டார்கள். எங்கள் அப்பாக்கள் கேட்ட கோரிக்கைகளை இன்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இன்னும் பஞ்சப்பட்டி ஏரி காத்து கொண்டே இருக்கிறது. காவிரி நீரும் பஞ்சப்பட்டி ஏரியும் சந்திக்கும் நாளை பார்க்காமல் பல விவசாயிகளே இந்த மண்ணை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் கடைசி வரை வைத்திருந்த ஒரே நம்பிக்கை ஒரு நாள் இந்த ஏரிக்கு தண்ணீர் வரும் என்பதுதான். இன்று எங்கள் வயல்களில் தண்ணீர் ஓடவில்லை அம்மா. எங்கள் கண்களில் மட்டுமே கண்ணீர் ஓடுகிறது அம்மா. இன்று எங்கள் பசுமையான வயல்களை பார்த்ததே இல்லை அம்மா. எங்கள் கண்களில் மட்டும் கண்ணீர் ஓடுகிறது. இன்று எங்கள் குழந்தைகள் விவசாயம் பற்றி கனவு காணவில்லை. ஏனெனில் அவர்கள் பசுமையான வயல்களை பார்த்ததே இல்லை. ஒரு தலைமுறை காத்திருந்தது, ஒரு பெரும் பகுதி காத்திருக்கிறது. தமிழகத்தின் 3வது பெரிய ஏரி காத்திருக்கிறது. லட்சக்கணக்கான விவசாயிகளின் எதிர்காலம் காத்திருக்கிறது அம்மா. தாங்கள் பல சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறீர்கள். அதுபோல பஞ்சப்பட்டி ஏரிக்காகவும் ஒரே ஒரு முறை குரல் கொடுங்கள். எங்களுக்கு உதவி கேட்பதற்கான பெரிய அதிகாரம் இல்லை. லட்சக்கணக்கான விவசாயிகளின் மற்றும் 50,000 குடும்பங்களின் குரல்களே இருக்கிறது. ஒரு தாய் தனது குழந்தையின் கண்ணீரை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது போல இந்த மக்களின் கண்ணீரையும் ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அம்மா. பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவிரி நீர் வருவது ஒரு திட்டம் மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கான விவசாயிகளின் மறுபிறப்பு, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் உயிர், குழந்தைகளின் எதிர்காலம், மக்களின் 50 ஆண்டுகால கனவு. அந்த கனவை நனவாக்க தாங்கள் ஒரு குரலாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என கண்ணீருடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முன்னோர்கள் கேட்டார்கள், எங்கள் பெற்றோர்கள் கேட்டார்கள், இன்று நாங்கள் கேட்கிறோம். நாளை எங்கள் பிள்ளைகளும் இதையே கேட்க வேண்டிய நிலை வரக்கூடாது அம்மா. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் பஞ்சப்பட்டி ஏரியின் சார்பாக விரைவில் நீங்கள் சட்டசபையில் பேசுவீர்கள் என்ற பெரும் நம்பிக்கையும் தங்கள் மீது, தங்கள் கட்சியின் மீதும் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். மாயனூர் காவிரியிலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் இந்த ஏரிக்கு. அனைவருக்கும் நன்றி. நாம் டே 26 நாளை ஒரு வித்தியாசமான ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கொடுப்போம். நன்றி.